அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 6லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 50 கொஸ்டின் பார்ப்போம். இந்த 50 கொஸ்டின் வந்து தமிழ், பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலந்து ஒரு 50 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் வந்து தஞ்சை ஞானப்பிரகாசர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்கிறது யாருன்னா கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க? திருக்குறளை வந்து 1812. எப்போனா 1812. நெக்ஸ்ட்டு தமிழ் 3000 என்று சிறப்பிக்கப்படும் நூல். தமிழ் 3000 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா திருமந்திரத்தை தான் தமிழ் 3000 சொல்லுவாங்க. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என கூறும் நூல். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா நற்றிணைன்றாங்க. முன்னீர் வழக்கம். முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடப்படும் நூல். முன்னீர் வழக்கம் எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. புறநானூற்று பாடல்களை சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், அதாவது இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஜி.யு. போப் தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. புறநானூற்று சில பாடல்களை வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலைன்னு சொல்லி அந்த ஹெட்டிங்கில் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. யார்? ஜி.யு. போப்ன்றவங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்ன போற்றப்படுபவர் யார்? பாரதிதாசனை தான் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் சொல்கிறாங்க. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் இயற்பெயர்னா சுப்பிரமணியன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். வாணிதாசன் தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறள் பெருமையை போற்றுபவர் யாருன்னா ஔவையார் தான். இந்த லைனை வந்து திருக்குறள் பெருமை அடைகிற மாதிரி சொல்கிறாங்களா யாருன்னா ஔவையார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் சொல்லி. மதுரை காஞ்சியை பாடியார். மதுரை காஞ்சி யார் படியிருக்காங்கன்னா மாங்குடி மருதனார். இதெல்லாம் 10th புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். சார்பெழுத்துக்கு எத்தனை ஏற்படும்? சார்பெழுத்துக்கு 10 வகைப்படும். பாவலேறு பெருஞ்சித்திரன் இயற்பெயர். பாவலேறு பெருஞ்சித்திரன் இயற்பெயர் துரை மாணிக்கம். 10th புக்கில் இருக்குது, 6th புக்கில் இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்குது. இந்த பாவலேறு பெருஞ்சித்திரனை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவலேறு பெருஞ்சித்திரன்லாம். ஜி.யு. போப் திருவள்ளுவரை எவ்வாறு போற்றுகிறார்? ஜி.யு. போப் வந்து திருவள்ளுவரை எப்படி போற்றார்னா உலக புலவர் அப்படின்னு சொல்லி போற்றுறாங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாகவே நிறைய திருக்குறள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஜி.யு. போப் வந்து திருவள்ளுவரை வந்து உலக புலவர் சொல்லி போற்றுறாங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் மீன் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? 2000 ஆண்டுகள் இருக்கும் இந்த மீன் சொல்கிற அந்த சொல்லை வந்து எந்த நூலில், அதாவது எந்த ஒரு நூலில் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இடம்பெற்ற நூல் சொல்லி கேட்குறாங்க. அது வந்து குறுந்தொகைன்றாங்க. மலைப்படுகடாம் நூலின் வேறு பெயர். மலைப்படுகடாம் நூலின் வேறு பெயர் வந்து கூத்தராற்றுப்படைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மலைப்படுகடாம் நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. பிழையார் நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல். பிழையார் நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் வந்து நற்றிணைன்றாங்க. செல்வத்து பயனை ஈதல் என்ற புறநானூற்று பாடல்களை அடியவர். புறநானூற்று பாடல்களை பாடியவர் யாருன்னா மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். இந்த செல்வத்து பயனை ஈதல் சொல்லி யார் பாடியிருக்காங்கன்னா அந்த புறநானூற்று பாடல்கள் வந்து மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார் அவங்க தான் பாடியிருக்காங்க. ஆலியா சொல்லோடு ஆலிக்கு என்ன மீனிங்னா கடல் தான் ஆலின்னு சொல்கிறாங்க. உவைசா முதலாக புறநானூற்று பாடலை அச்சில் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு எப்போ? ஃபஸ்ட்டு அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதாவது உவைசா வந்து எப்போனா 1894. இதெல்லாம் 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. 1894 சொல்லி. வள்ளுவர் கூறும் மருத்துவத்தின் 4 வகைகள் யாவை? மருத்துவத்தின் 4 வகைகள் வந்து நோயாளி, மருத்துவர், மருந்து, மருத்துவ உதவியாளர். நோயாளி, மருத்துவர், மருந்து, மருத்துவ உதவியாளர்ன்றாங்க. நற்றிணையை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. லைன்லாம் பெருசாக இருக்குது. இந்த வேர்ட் நேம்ஸ்லாம் பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்த்ததுக்கே டக்குன்னு புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதின்றாங்க. தமிழில் கருத்து படங்களை மட்டுமே கொண்டு பாரதி நடத்தி விரும்பிய இதழ் வந்து சித்ராவளின்றாங்க. அந்த இதழில் வந்து கருத்து படம் மட்டும் ஃபுல்லாகவே இருக்குமா? பாரதி நடத்திய இதழ் என்னன்னா சித்ராவளின்னு சொல்கிறாங்க. ஆந்திரா பல்கலைக்கழகம் எப்போ உருவாச்சுன்னா 1926. இது சோசியல் புக்கில் இருக்குது. ஆந்திரா பல்கலை எப்போ உருவாச்சுன்னா 1926. பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. அதில் 10th சோசியல் புக்கில் இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி.
திருக்குறள் இடம்பெறாத ஒரே எண். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9 மட்டும்தான் அந்த திருக்குறளில் இல்லையா. 9, 8, 7 அதெல்லாம் இருக்கா. பட் 9ன்றது இந்த திருக்குறளில் இல்லையா. இந்த எண் மட்டும் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க திருக்குறளில். திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிட்ட ஆண்டு. எப்போ திராவிட மொழி ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி நூல் வந்து வெளியிட்டிருக்காங்களா, யார் வெளியிட்டிருக்காங்க? கால்டுவெல் தான் அந்த நூல் எழுதியிருக்காங்க. எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 1856. 1856 திராவிட மொழி ஒப்பிலக்கணம் அந்த நூல் வந்து வெளியிட்டிருக்காங்க. யாருன்னா கால்டுவெல்ன்றவங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வர குரூப் 2 கேட்க சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின்லாம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா அன்னி பெசன்ட் தான் சொல்லியிருக்காங்க. 10th புக்கில் இருக்குது, 10th சோசியல் புக்கில் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது சொன்னது அன்னி பெசன்ட். அண்ணாவிற்கு அறிஞர் பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது? அறிஞர் என்ன இருக்காங்க, அவருக்கு வந்து அறிஞர் பட்டம் கொடுத்துருக்காங்களா? யார் கொடுத்துருக்காங்கன்னா பாரதிதாசன் தான் கொடுத்துருக்காங்க. காந்தி புராணம் என்னும் நூலை எழுதியவர். காந்தி புராணம் அப்படின்னு சொல்லி நூல் யார் எழுதியிருக்காங்கன்னா அசலாம்பிகை அம்மையார் தான் காந்தி புராணம் சொல்லி நூல் எழுதியிருக்காங்க. சீனிவாச காந்தி நிலையத்தை அமைத்தவர் யார்? அம்புஜத்தம்மாள். யாருடைய அகால மரணம் என் சகோதரியின் மறைவை காட்டிலும் எனக்கு பேரடியான செய்தி என்று காந்தியடிகள் கூறினார். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். யாருடைய அகால மரணம் என் சகோதரியின் மறைவை காட்டிலும் எனக்கு பேரடியான செய்தி என்று காந்தியடிகள் கூறினார்னா தில்லையாடி வள்ளியம்மை. அவங்க மரணம் தான் எனக்கு இந்த என்னோட தங்கச்சியை கூட ரொம்ப வந்து ஃபீல் ஆச்சு, அவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னது வந்து காந்தியடிகள். யாரை சொல்லியிருக்காங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை. பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று கூறியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். கருணாநிதி அவர்களின் சுயசரிதை வந்து நெஞ்சுக்கு நீதி. கருணாநிதி அவங்க வந்து ஒரு சுயசரிதை எழுதியிருக்காங்க. அந்த சுயசரிதை பேர் வந்து நெஞ்சுக்கு நீதின்றாங்க. வஉசி வாங்கிய கப்பலின் பெயர்கள் யாவை? பெயர்கள் வந்து SS காளியா, SS லாவோ. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வஉசி வந்து எந்த துறையில் இருப்பாங்க வந்து நீராவி கப்பல்லாம் வாங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இந்த கப்பல்களின் பெயர்கள் வந்து SS காளியா, SS லாவோன்றாங்க. விற்பனை வரி அறிமுகம் செய்தவர் ராஜாஜி. விற்பனை வரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா ராஜாஜி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க விற்பனை வரின்னு சொல்லி. திருக்குறளில் அமைந்துள்ள துறவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. 13 துறவியல் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 13 இருக்குது. இது இப்போ முடிஞ்ச குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். திருக்குறளில் அமைந்துள்ள துறவியல் அதிகாரத்தின் எண்ணெய் எவ்வளோன்னா துறவியல் வந்து 13 அதிகாரம் இருக்குது. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர். வள்ளுவரும் குறள் நூல் வந்து யார் இருக்காங்கன்னா கி.ஆ.பா. விஸ்வநாதன். அவங்க தான் இந்த வள்ளுவரும் குறளும் சொல்லி நூல் எழுதியிருக்காங்க. தொட்டில் குழந்தை திட்டம் எப்போ தொடங்கியது? தொட்டில் குழந்தை திட்டம் அந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்துச்சுன்னா ஜெயலலிதா வந்தாங்களா, அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ தான் தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லி அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த இயர் வந்து 1992. அனைத்து காவல் பணிகளிலும் பெண்களுக்கு 30% ஒதுக்கீடு வழங்கிய முதலமைச்சர். எல்லா இந்த போலீஸ் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அந்த போலீஸில் வந்து இந்த பணியில் வந்து பெண்களுக்கு 30% ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க, எந்த முதலமைச்சர் சொன்னாங்கன்னா ஜெயலலிதா அவங்க தான் சொல்லியிருக்காங்க. 30% இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் போலீஸில் அந்த பணியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாசர் விருந்து என்னும் நூலை எழுதியவர். வியாசர் விருந்து இந்த நூல் யார் எழுதியிருக்காங்கன்னா ராஜாஜி தான் வியாசர் விருந்துன்னு சொல்லி இந்த நூல் வந்து எழுதியிருக்காங்க. வீர தமிழன்னை பட்டம் பெற்றவர் டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வீர தமிழன்னை பட்டம் பெற்றவர் டாக்டர் எஸ் தர்மாம்பாள்றாங்க. பெரியார் பிறந்த இடம் 1879. பெரியார் எப்போ வந்து பிறந்திருக்காங்கன்னா 1879. கலை சொகஸ் பார்ப்போம். வாட்ஸ்அப்னா புலனன்றாங்க. வெட்டிரன் திருநாள். இது வந்து இப்போ முடிஞ்ச குரூப் 4ல் கேட்டுருந்தாங்க வெட்டிரனா திருநாளாக சொல்லி. ப்ளூடூத்னா ஊடலை. ஸ்கைப்னா காயலை. யூடியூப் வலையொலிக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, இன்டர்நெட் சொல்லுவாங்க. அது யூடியூப்னா ஒன்று தான். இன்ஸ்டாகிராம் படவெறின்றாங்க. சுத்த தியாகி என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் யாரை பாராட்டியிருக்காங்கன்னா பெரியார் தான் பாராட்டியிருக்காங்க சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி. 3 வட்டவயசு மாடல் நடந்திருக்கு, 3 லண்டனில் நடந்திருக்குன்னு சொல்லி தெரியும் ஆல்ரெடி. இது 3 எப்போ நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு 1930 நடந்திருக்கு. 30, 31, 32 சொல்லி 3 வருஷம் நடந்திருக்கு. 3 லண்டன் நடந்திருக்கு. அதில் வந்து 2வது வட்டவயசு மாடல் தான் காந்தி கலந்து கொண்டிருக்காங்க. காந்தி 2வது வட்டவயசு மாடல் தான் கலந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விடியல் பயணம் திட்டம் வந்து எப்போனா மே 8, 2022. மே 8ஆம் தேதி 2022 தான் விடியல் பயண திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விடியல் பயண திட்டம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழக அரசு திட்டங்கள் சொல்லி நான் ஒரு ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன், இந்த வீடியோவில் பாருங்கள். தமிழக அரசு திட்டங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் இந்த தடவை, ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும்.
சொல்லும் பொருளும் சுண்ணம்னு நறுமண பொடின்றாங்க. காருகர்னா நெய்பவர் சாலியர். இது இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சுண்ணம் நறுமண பொடி. காருகரம் நெய்பவர் சாலியர். பாசவர்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போன்றாங்க. தூசுனா பட்டு. துகிர்னா பவளம். மண்ணூல் விளைஞர்னா ஓவியர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. கிளினா துணி. நெக்ஸ்ட் 4வது திட்டம். 4வது திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1 மார்ச் 1 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர். ராவண காவியம் நூல் யார் எழுதியிருக்காங்கன்னா புலவர் குலத்தில் ராவண காவியம் சொல்லி நூல் எழுதியிருக்காங்க. அது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.